அவர்காம் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் இப்போது அங்கு வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அதிமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கான தொகுதிகளின் விவரங்களை அறிவிக்க இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களில் போட்டியிடுகிறது. அந்த தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் இபிஎஸ் அறிவிக்க இருக்கிறார். இதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அந்த 18 தொகுதிகளின் விவரங்களையும் எந்தெந்த தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடப் போகிறது என்பது குறித்த அறிவிப்பையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க இருக்கிறார். இதே போல டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 இடங்களில் போட்டியிடுகிறது. அந்த கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை, தொகுதிகளின் விவரங்களையும் எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரங்களையும் அறிவிக்க இருக்கிறார். இதே போல ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அந்த தொகுதிகள் மற்றும் அந்த தொகுதிகளுக்கான தொகுதிகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். இதே போல அந்த கூட்டணியில் உள்ள ஃபார்வர்டு பிளாக் கட்சி திருமாறன் ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார். இதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர கூட்டணியில் உள்ள கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது என்ற குறித்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். இன்று காலையில் 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் இப்போது கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் விவரங்களை இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து வேட்பாளர்களை அந்தந்த கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சியின் 27 வேட்பாளர்கள் யார் யார் என்பதை அந்த கட்சி அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய 18 தொகுதிகளுக்கும் என்னென்ன தொகுதிகள் என்ற விவரத்தை இன்னும் சற்று நேரத்தில் இபிஎஸ் அறிவிக்க இருக்கிறார். இதையொட்டி அங்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் டிடிவி தினகரன், அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் இப்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளின் விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சில நிமிடங்களில் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அறிவிக்க இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய அந்த 27 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறார். இதே போல பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே விருப்பப்பட்டியலை வழங்கி இருக்கிறது. அந்த விருப்பப்பட்டியலில் இருந்து 18 தொகுதிகளை சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவிக்க இருக்கிறார். இதே போல அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரசுக்கும் 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 5 தொகுதிகளின் விவரங்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒட்டன்சத்திரம் மற்றும் கிள்ளியூர், கும்பகோணம், ராணிப்பேட்டை, ஈரோடு மேற்கு ஆகிய 5 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று காலையில் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி விவரங்கள் இன்றோடு இறுதி செய்யப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். இந்த அறிவிப்பில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் அனைத்தும் இன்னும் சில நிமிடங்களில் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை புரிந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களான அன்புமணி ராமதாஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரும் இப்போது ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அனைவரோடும் கூட்டாக இன்னும் பேட்டியளிக்க இருக்கிறார். அதில் கூட்டணி தொகுதிகளை இபிஎஸ் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக, திமுகவில் கூட்டணி தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் இப்போது அந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இறுதி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதில் அதிமுக முதலில் வேட்பாளர்கள் 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையே இன்று காலையில் அறிவித்துவிட்டது. மீதி உள்ள கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு மற்ற தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலும் இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ அதிமுகவில் முழுமையாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் இந்த கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் எந்தெந்த சின்னத்தில், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார்களா அல்லது தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார்களா என்பது குறித்த அறிவிப்பும் இன்னும் சில நிமிடங்களில் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளின், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் இப்போது அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் இபிஎஸ் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வருகை புரிந்தவுடன்
அந்த தொகுதிகளின் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இப்போது அந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை அறிவிக்க இருக்கிறார். இன்று மாலை மயிலாப்பூரில் அவர் தேர்தல் பரப்புரையை சென்னையில் தொடங்க உள்ள சூழ்நிலையில் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்குமான தொகுதிகள் அதிமுகவில் இறுதி செய்யப்பட்டு விட்டன என்பதே இந்த செய்தியாளர் அறிவிப்புக்கு முன்னதாக வந்துள்ள தகவல். அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அதிமுக தலைமையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டன. இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஏற்கனவே 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முதல் கட்ட பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்துள்ள சூழ்நிலையில் மீதி உள்ள தொகுதிகள் மற்றும் இரண்டாம் கட்ட பிரச்சாரம் ஆகியவற்றையும் அவர் அடுத்தடுத்த நாட்களில் தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக முழு வீச்சில் இப்போது தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து அடுத்தடுத்து வேட்பாளர்களையும் அறிவிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது. தேர்தல் அறிக்கையை நேற்று வெளியிட்டார்கள்.